காரியங்களுக்கு போலாம். ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಹೋಗೋಣ. மூன்றாவதாಗಿ he lived a holy life. ಆತನು ಪವಿತ್ರ ಜೀವನವನ್ನು ನಡೆಸಿದರು. நிறைய கேரக்டர் இருக்கு. ಹಲವಾರು நமக்கு இருக்கிற டைம்ல இது முக்கியமான ಹಲವಾರು ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ಗಳಿದೆ. ಆದರೆ ಇವಾಗ ನಮಗೆ ಮುಖ್ಯವಾದ கடைசி வரைக்கும் பரிசுத்தமுள்ளவராகவே வாழ்ந்தார். ಕೊನೆಯವರೆಗೂ ಆತನು ಪರಿಶುದ್ಧವಂತನಾಗಿಯೇ அவர் குற்றமற்றவராய் இருந்தார். ಆತನು அவர் தலை முதல் கால் வரை பரிசுத்தராகவே இருந்தார். ಆತನು ತಲೆಯಿಂದ ಅಡಿಯಿಂದ ಮುಡಿವರೆಗೂ ಆತನು 1 பேதுரு 1:22 வசனம் சொல்லுகிறது, ಒಂದು ಪ್ರೇತನು 2:22 அவர் பாவம் செய்யவில்லை, ಆತನು ಪಾಪವನ್ನು அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. அவர் பாவம் செய்யலங்க, ಆತನು ಪಾಪವನ್ನು ಮಾಡಲಿಲ್ಲ, அவர் வாயில வஞ்சனையும் இல்லைன்னு சொல்லுகிறது. ಅವನ ಬಾಯಲ್ಲಿ ಯಾವ ವಂಚನೆ அப்படியே சொல்லுங்க. எபிரேயர் 4:15 வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து ನಮ್ಮ ಬಲವೀನಗಳನ್ನು பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் நமக்கிராமல், ಪರಿತಪಿಸುತ್ತಿರುವ ಆಚಾರ್ಯರುಗಳು ಹೇಳ್ತಾರೆ, நமக்கிராமல் எல்லா விதத்திலும் ಎಲ್ಲಾ ವಿಷಯದಲ್ಲಿ நம்மை போல சோதிக்கப்பட்டும் ನಮ್ಮ ಹಾಗೆ ಶೋಧಿಸಲ್ಪಟ್ಟು பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறாரு. பாப்பவே இல்லாத பிரதான ஆசிரியர் நமக்கு எல்லா விதத்திலும் என்ன போல உங்களை போல சோதிக்கப்பட்டாரு. எல்லா விஷயத்திலும் நம்ம ಹಾಗೆ ನಿಮ್ಮ அவருக்கு எல்லா இமோஷன்ஸும் இருக்குங்க. ஆதனிಗೆ எல்லா ಒಂದು கோபம் இருக்கு, கோபம் இமோஷன் இருந்திருக்கும், பலவித இமோஷனல்ஸ் இருக்கும். ஆதனிಗೆ ಹಲವಾರು எல்லா இமோஷனல் இருந்தாலும், எல்லா ರೀತಿಯ அவைகள் எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டிருந்தாலும் ಅದರಿಂದ ಎಲ್ಲ அவர் பாவம் செய்யவில்லை. ಆತನು ಪಾಪವನ್ನು அவர் பாவம் செய்யவில்லை, பரிசுத்தராகவே இருந்தார். ಆತನು ಪಾಪವನ್ನು ಮಾಡಲಿಲ್ಲ, ಆತನು ಪವಿತ್ರವಾಗಿದ್ದ. 2 கொரிந்தியர் 5:21 வசனம் சொல்லுகிறது, 2 ಕೊರಿಂಥವರಿಗೆ 5ನೇ நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, ನಾನು ದೇವನಲ್ಲಿ ನೀதிಯಾಗಿರುವಾಗೆ பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த அளவுக்கு அவரை பாவமாக்குற அளவுக்கு இருந்திருக்கு பாருங்க. ಯಾವ ರೀತಿ ಪಾಪ அவர் பாவியாகவில்லை, பாவமாக்கினார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் பரிசுத்தமுள்ளவராய் இருந்திருக்கிறார். ಆದರೆ ಅವರು ಪವಿತ್ರವಾದ ಜೀವನವನ್ನು ನಡೆಸಿದರು. 1 யோவான் 3:5 வசனம் சொல்லுகிறது, 1 ಯೋವಾನ್ 3:5 அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அப்படியே சொல்லுங்க. அவர் நம்முடைய பாவங்களை ಅವರು ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು சுமந்து தீர்த்தார், ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಆತನು ಹೊರೆ ಮಾಡಿಕೊಂಡು வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். ಅದನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿದರಂತೂ ನಾವು ಅಲ್ಲಿ அப்புறம் சொல்லுகிறது, அவரிடத்தில் பாவம் இல்லை. ಅಲ್ಲಿ ಅವರಲ್ಲಿ ಯಾವ அப்படினா என்ன அர்த்தம்? ಹಾಗಂದ್ರೆ ಏನು அவர் பரிசுத்தராகவே வாழ்ந்தார் என்று அர்த்தம். ಅಲ್ಲಿ ಏನು ಅರ್ಥ ಅಂತಂದ್ರೆ அவர் பரிசுத்தத்தில் ஒரு கலங்கம் இல்லாதவராய் இருந்தார். அவரில் அபவித்திரவாதது ಯಾವುದು ಇಲ್ಲ ಅಂತ ಅಲ್ಲಿ ನಾವು வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவருடைய வசனங்கள் சொல்லுகிறது, பிரகடனை 15 இருந்தவரும் ಇದ್ದವರು இருக்கிறவரும் ಇರುವವರು வருகிறவருமாகிய ಬರುವವರಾಗಿ ಸರ್ವ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய கர்த்தர், சர்வ வல்லவராகிರುವ தேவராகிற பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். கரங்களை தட்டலாமா? அவர் பரிசுத்தராகவே வாழ்ந்திருக்கிறார். அவர் பரிசுத்தராகியே வாழிದರು. இன்னொரு வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 15:4 வசனம் சொல்லுகிறது, பிரகடನೆ 15:4 ನೋಡಬಹುದು, தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், தேவரே ನೀವು ಒಬ್ಬರೇ ಪರಿಶುದ್ಧ, தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், தேவரே ನೀವು ಒಬ್ಬರೇ ಪರಿಶುದ್ಧ. எல்லா ஜாதிகளும் உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். எல்லா ஜாதிகளும் ಮುಂದೆ ஹalleluya. அவர் பரிசுத்தத்துக்கு எல்லையே இல்லை. ಅವರ ಪರಿಶುದ್ಧತೆಗೆ ಯಾವುದು கடியே ಇಲ್ಲ. பரிசுத்தமுள்ளவர், ಅಷ್ಟು ಪರಿಶುದ್ಧ. ஒருவரும் அவருடைய பரிசுத்தத்தில் கலங்கம் விளைவிக்க முடியாது. ಒಬ್ಬರು ಅವರ ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಅವರು ಅಪವಿತ್ರರು ಅಂತ ಹೇಳಿಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. பரிசுத்தத்தில் கொஞ்சமாவது நாம் அடைய வேண்டும். ಅವರ ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ನಾವು ನೀವು ಸ್ವಲ್ಪ ಆದರೂ ಅನ್ವರಿಸೋಣ. We are created to be like Jesus. ನಾವು ಯೇಸುವಿನಂತೆ ಜೀವಿಸೋಣ. Created to be like Jesus ங்க. ನಾವು ಯೇಸುವಿನಂತೆ So live like Jesus. ನಾವು ಯೇಸುವಿನಂತೆ live like Jesus. ನಾವು ಯೇಸುವಿನಂತೆ ಜೀವಿಸೋಣ. இயேசுவை போலவே நாம் வாழலாம். ನಾವು ಯೇಸುವಿನಂತೆ ಜೀವಿಸೋಣ. இயேசு எப்படி தாழ்மையுள்ளவராய் இருந்தார், ಹೇಗೆ ಯೇಸು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇದ್ದರು, இயேசு எப்படி பொறுமையுள்ளவராய் இருந்தார், ಹೇಗೆ ಯೇಸು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇದ್ದರು, இயேசு எப்படி பரிசுத்தமுள்ளவராய் இருந்தார், ಯೇಸು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಪವಿತ್ರ ಜೀವನ அதை போல நானும் நீங்களும்